For our meditation this evening time, let us turn to the holy book of 2 Samuel and read chapter 11, verse 1. இந்த நாளில் நம்முடைய பரிசுத்த தியானத்திற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And it came to pass, after the year was expired, at the time when kings go forth to battle. And it came to pass at the time when the year was expired, at the time when kings go forth to battle, that David sent Joab and his servants with him. That David sent Joab and his servants with him. And all Israel. And all Israel. And they destroyed the children of Ammon. And besieged Radab. And they destroyed the children of Ammon and besieged Rabbah. But David tarried still at Jerusalem. But David tarried still at Jerusalem. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Holy Spirit records something here for us. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் தானே சில நிகழ்வுகளை சுட்டி காட்ட விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. And he says that we need to give what is his to him. நாம் அவருடையதை அவரிடம் நாம் தர வேண்டும். Hallelujah. Hallelujah. We need to give our time. முதலாவதாக நம்முடைய நேரத்தை. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We need to pay a tithe of our time. நாம் நம்முடைய நேரத்தில் ஒரு 10ல் ஒரு பகுதி நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If we calculate, we can get from 24 hours, we can get 2.5 hours. இதை நாம் தசம பாகம் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம் தேவனுக்கு என்று செலவிடப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. And we must be very careful on this thing. நாம் இந்த காரியத்தை குறித்து மிகவும் எச்சரிப்புடன் நாம் இருக்க வேண்டும். This verse talks about a time when all kings go for war. இந்த வார்த்தைகள் kings used to go for war. இந்த வசனங்கள் அந்த ராஜாக்கள் படைகளை நடத்தி செல்வதற்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள். Hallelujah. Hallelujah. This verse talks about a time wherein kings used to go for war. இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது காரியம் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது. Hallelujah. என்று வாசிக்கிறோம். அது நேரத்தை காலத்தை குறிக்கிறது. Hallelujah. It was a time of war. அந்த யுத்தத்தின் நேரத்தை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. Even so, we Christians are in a time of war. நாமும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய யுத்தத்தின் நேரங்கள் என்று சொல்லப்படுகிறது எதுவென்றால் Hallelujah. Hallelujah. It's a time of war. அது ஒரு யுத்த நேரம். ஒரு யுத்தம். வாழ்க்கையே ஒரு யுத்த. நம்முடைய வாழ்க்கையே ஒரு யுத்தம். Hallelujah. Hallelujah. And this war, how the Holy Spirit teaches us how to fight with the enemy well. இந்த வாழ்க்கை என்ற ஒரு யுத்தத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் விளக்குகிற காரியம் நாம் எப்படி நமக்கு எதிராக வருகிற சாத்தானை வீழ்த்துவது என்று. And he tells us how to be on guard against the devil. நாம் எப்படி நம்மை பிசாசானுக்கு
அவனுடைய காரியங்களுக்கு எப்பொழுதும் வீழ்த்தெடுக்க இருக்க வேண்டும் நாம் எப்போதும் எப்படி விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. David at that time he did not when it was the time of war, yet he did not come out from Jerusalem. இந்த யுத்த நேரத்தில் அவன் எருசலேமிலே இருந்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And that's why in the entire chapter we can read about his fall. இந்த முழு அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவனுடைய வீழ்ச்சி, அவன் சண்டைக்கு செல்லாமல் யுத்தத்திற்கு செல்லாமல் எருசலேமில் இருந்து விட்டான். அதன் காரியமாக அவனுக்கு ஒரு வீழ்ச்சி உண்டானது. Hallelujah. Hallelujah. Similarly, when we are not on guard against the devil in our life, then he may subject us to various temptations. நாமும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு அவருடைய காரியத்தோடு இல்லாமல் நாம் வீட்டிலே நாம் விழித்திராவிட்டால் பிசாசான் நம்மை வஞ்சிப்பான். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. That's why we always need to be alert. அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. David was, the word David means beloved of God. இந்த வார்த்தை தாவீது என்று சொல்லப்படுகிற அந்த பெயரின் பொருள் தேவனுக்கு மிகவும் விசேஷித்தவன், அவருக்கு பிரியமானவன். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We may experience God's love very much in our life. நாமும் கூட தேவனுடைய ஒரு அன்பை நாம் அதிகமாக ருசிக்க வேண்டும், அனுபவிக்கலாம். Hallelujah. Hallelujah. But if you are not in the correct place at the correct time, then we may fall into temptation. நாம் சரியான நேரத்திலும் சரியான ஒரு இடத்திலும் நாம் இல்லை என்றால் நாம் இந்த ஒரு சோதனையில் சிக்கிக் கொள்வோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. If you are not alert, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லாவிடால் then we can easily fall prey to the enemy's tactics. நாம் மிகவும் எளிதாக அவன் பிசாசான் விரிக்கின்ற வலையில் விழுந்து விடுவோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. That's why our prayer time is we should always not leave this prayer timings. We should be very sincere about attending these prayers. அதனால் தான் நாம் இந்த ஜெப நேரத்திலே நாம் மிகவும் சரியாக இருந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். Hallelujah. Hallelujah. This will at this time, if any work comes, we must postpone it. நாம் இந்த நேரத்தில் வேற எந்த வேலை வந்தாலும் அதை நம்ம இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் வேறு எந்த வேலை வந்தாலும் அதை நாம் தள்ளி போட வேண்டும். Hallelujah. Hallelujah. We must have a mind to seek the kingdom of God first. நாம் நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் வர வேண்டும். இந்த நேரம் தேவனுடையது, தேவனை நாம் முதலாவதாக தேட வேண்டும். Hallelujah. All the earthly blessings will be given along with it. இதனால் நமக்கு உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நிச்சயமாகவே தருவார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. They looked to him and were enlightened, and their faces were not ashamed. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So when we look, we may receive our worldly needs. When we look at the Lord,
நாம் தேவனை நோக்கி பார்த்தால் நமக்கு தேவையான எல்லா உலக பிரகாரமான காரியம் தேவன் வாய்க்க செய்வார். If we look at our worldly needs, then we may not receive them. It will not become full. நாம் உலகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால், தேவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் ஒருபோதும் அது நிறைவு பெறாது. Hallelujah. Hallelujah. Look to the Lord. தேவனை நோக்கி பார்ப்போம். Hallelujah. Hallelujah. So David had, because David did not go to war in 2 Samuel chapter 11, he faced a great temptation in his life. இந்த தாவீது அவன் யுத்த களத்திற்கு செல்லாமல் எருசலேமிலே இருந்து விட்டான் என்று நாம் வாசித்தோம். அப்படி அவன் எருசலேமிலே இருந்த பொழுது ஒரு பெரிய சோதனையில் அவன் அகப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். Hallelujah. And which led to him to breaking the 7th commandment of God. அது என்ன செய்தது என்றால், கர்த்தருடைய 7வது கட்டளையை அது நிலை பெயராமல் செய்து விட்டது. Hallelujah. Hallelujah. Caused David to break that commandment. அந்த 7வது கட்டளையை தாவீது இங்கு உடைக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து சென்றான். Hallelujah. Hallelujah. That commandment says, "Thou shalt not commit adultery." அதனுடைய கட்டளை என்னவென்றால், நீங்கள் ஒருபோதும் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த 7வது கட்டளை. Hallelujah. And not only that, but also David breaks to cover that sin of adultery. He commits the sin of murder also. அந்த ஒரு விபச்சாரத்தை அவன் மூடி மறைப்பதற்காக ஒரு கொலையும் செய்ய அவன் முற்பட்டான். Hallelujah. Hallelujah. Glory be to the name of the Lord. He commits the murder of Uriah the Hittite. அவன் உரியா என்று சொல்லப்படுகிற ஹேத்தியனாக உரியா என்று சொல்லப்படுகிறவனை அவன் கொலை செய்தான். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So even when we are in this world, we will face many temptations from our devil. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், அநேக விதமான சோதனைகளை பிசாசு நமக்கு கொண்டு வருவான். Hallelujah. Even the holy apostle Paul writes in Ephesians chapter 6 verse 12. இதனை பரிசுத்த எபேசியருக்கு நிருபம் 6:12 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6:12. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. படியுமா? ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. Hallelujah. Hallelujah. So a Christian has a battle with the powers and principalities and rulers of darkness and high places and spiritual wickedness. இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. If any person, we must not hate any person on any account. நாம் எந்த நேரத்திலும் யார் ஒருவரையும் நாம் வெறுக்கவே கூடாது. Lord Jesus said, "Love your enemies." கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவார் உங்கள் சிநேகிதரை நீங்கள் சிநேகிங்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. உங்கள் விரோதிகளை உங்கள் விரோதிகளை நீங்கள் சிநேகிங்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. But these principalities, powers, rulers of principalities and powers and these evil spirits, they come to destroy our life and to
and destroy our life, meaning they come to destroy our soul. இந்த லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமாவை அது நாசப்படுத்துவதற்காக வருகின்ற ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. And Lord Jesus says, what doth it profit a man if he gain the whole world but lose his own soul? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னவென்று சொன்னார். Hallelujah. Hallelujah. So we must preserve our soul. நாம் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That is why Lord Jesus came. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். So that we can overcome the devil. ஏனென்றால் நாம் இந்த பிசாசானவனை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. Who wants to destroy our soul. அவனுடைய ஒரே நோக்கம் நம்முடைய ஆத்துமாவை கெடுத்து போட வேண்டும் என்பதுதான். Hallelujah. Hallelujah. But Lord Jesus came to take this soul to heaven. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆத்துமாவை அந்த பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So a Christian needs to fight against the enemy. நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு விரோதியானவனோடு கூட நாம் போர் செய்து அவனை மேற்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. But as a Christian, we do not war like a physical fight. ஆனாலும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒரு பௌதீக தன்மையிலே இந்த போராட்டங்களை, இந்த யுத்தங்களை நாம் மேற்கொள்ளக்கூடாது. Hallelujah. Hallelujah. He that killeth with the sword shall die by the sword. கத்தி எடுக்க பட்டயம் எடுக்கிறோம், பட்டயத்தினால் சாவான் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Saint Paul writes in 2 Corinthians chapter 10 verses 3 and 4. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:3-4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. For though we walk in the flesh, we do not war after the flesh. For the weapons of our warfare are not carnal. For the weapons of our warfare are not carnal, but mighty through God to the pulling down of strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தை ஏற்றவர்களாய் இராமல் அரண்களுக்கு நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So you see that our weapons are different from the worldly weapons. நம்முடைய போராயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் காணப்படுகிற ஆயுதங்களா இல்லாமல் மாறுபட்டு காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. It is mighty through God. இது தேவனுடைய பலமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. In the original Greek translation, if we read, it's like our weapons are of divine origin. இதனை நாம் கிரேக்க மொழிபெயர்ப்பில் பார்த்தால் நம்முடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் ஒரு தெய்வீக தன்மை உடையது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. It has a divine aspect to it. அது தேவனுடைய குணாதிசயங்களை கொண்டதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு the praise offerings which we offer, நாம் துதிக்கின்ற ஒரு காணிக்கை நாம் செலுத்தும் பொழுது, Hallelujah, it is mighty to God, it is mighty through God. இது
தேவனுக்கு தேவ பலமா தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Because God dwells in the midst of the praise. ஏனென்றால் தேவன் துதிகளோடு கூட வாசம் துதியின் செய்கிறார். மத்தியில் வாசம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Therefore, we read when praise was used as a weapon in the holy book of Joshua, chapter 6, verse 20. நாம் யோசுவாவில் வாசிக்கிறோம் 6வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் துதி இங்கே ஒரு ஆயுதமாக உபயோகிக்கப்பட்டது. துதி என்பது இங்கு ஒரு ஆயுதமாக உபயோகிக்கப்பட்டது. படிட்டோமா? So the people shouted. Joshua 6 verse 20. So the people shouted when the priests blew with the trumpets. So the people shouted when the priests blew with the trumpets. And it came to pass when the people heard the sound of the trumpet. And it came to pass when the people heard the sound of the trumpet. And the people shouted with a great shout that the wall fell down flat. As the people shouted with a great shout, and the wall fell down flat. So that the people went up into the city. So that the people went up into the city. Every man straight before him. Every man straight before him. And they took the city. And they took the city. எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகாரவரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. Praise was used as a weapon. இந்த துதி என்று சொல்லப்படுகிற ஒரு ஆயுதமாக இங்கு பயன்படுத்தப்பட்டது. Praise is very important aspect. It's a weapon. இது துதி வந்து முக்கியமான ஒரு காரியம். அது ஒரு நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And so let us use this weapon. நாம் அந்த ஆயுதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உபயோகிப்போமாக. Hallelujah. Hallelujah. Let us pull down the strongholds of the enemy. பிசாசானுடைய எல்லா அரண்களை நிர்மூலமாக்குவோம் நம்முடைய துதியினால். Hallelujah. Hallelujah. Lord Jesus Christ, he faced the enemy for us on the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிசாசான விரோதியானவனை அவரை மேற்கொண்டார். And he set right everything. He gave us good healing on the cross. நமக்காக சிலுவையிலே அவர் முழுமையான ஒரு சுகத்தை நமக்கு பெற்று தந்தார். Hallelujah. Hallelujah. Let us receive this healing by faith. நாம் இந்த ஒரு சுகத்தை இப்போ நம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வோமாக. But faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நாம் வாசிக்கிறோம். So our faith must be followed by our praise. நம்முடைய விசுவாசம் நம்முடைய துதியினால் உண்டாயிருக்க வேண்டும். துதியினால் நிறைவு செய்யப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May God bless us with His words. தேவன் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God prepare us for His holy coming. தேவன் தாமே அவருடைய பரிசுத்த வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக.